2 பேரோட ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் திரு எடப்பாடி பழனிசாமி இதை எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னுமே வராத ஒன்றை புலி வருதுன்ட்டு பூச்சாண்டி காட்டுகிறார். இந்த ஆட்சியினுடைய அவலங்களை மறைக்கக்கூடிய கோல் போஸ்ட் மாற்றக்கூடிய அரசியலை செய்கிறார்னு சொல்கிறாரு. இந்த 2 விஷயங்களை நம்ம எப்படி பார்க்கலாம் சார்? சார், இதோட டீலிமிட்டேஷன் வர இருக்கின்ற மாபெரும் ஆபத்தை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணரவில்லை. ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்றது இந்த விஷயத்தில் நிச்சயமாக உண்மையாகிடும். ஏன்னா மிகப்பெரிய ஆபத்து தென்னிந்தியாவிற்கு காத்து கொண்டு இருக்கிறது. இது மறைமுகமாக விரிக்கப்பட்ட ஒரு சூது வலை. இந்த வலையில் மாட்டாதிருக்கணும்னு சொன்னால் தமிழகத்தை சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் அனைத்து பேர் ஒன்றாக சேர்ந்து இதை எதிர்த்து போராட வேண்டும். இது வரைக்கும் வரவே இல்லைன்றது வேறு. இனி வந்தால் நான் முதல் ஆளாக குரல் கொடுப்பேன்றது அது சரியான அணுகுமுறை கிடையாது. ஓகே, அது எப்படி போகுன்னா புலி தலையை விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதையாக போயிடும்.